லட்சுமி லட்சுமி சொல்லுங்க, என்னங்க வேணும்? இங்க வா லட்சுமி. சொல்லுங்க, என்ன விஷயம்? எதுக்கு கூப்பிட்டீங்க? லட்சுமிலாம் ஒட்டடிக்க போனியே, எல்லாம் முடிச்சிட்டியா? எல்லாம் ஒட்டி அடிச்சு கீழே கூட்டி விட்டு எல்லாம் கழுவி விட்டு முடிச்சுட்டு வந்துட்டேங்க. சரி, நம்ம 2 பேரும் தனியா போறோம்ட்டு உன் பையன் நீ சொன்னியா? இனிமே தாங்க சொல்லணும். சொல்லியும் கேட்கல. இப்போ போய் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ உன் பையன் வேணாம் சொன்னா என்ன சொல்லுவ? பாத்துக்கலாம், விடுங்க. ஆ சொல்லு கதிரே. என்ன விஷயம் கதிரு? கடை வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குப்பா. அம்மாட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதுக்காக தான் வந்தேன். என்ன விஷயம்? அம்மா பண்றீங்க, இந்த வீட்டை விட்டு வேற வீட்டுக்கு போறீங்களாமே? ஆமா, உனக்கு யார் சொன்னா? எனக்கு எல்லாம் தெரியுமா மரும புள்ள சுதா சொல்லிச்சா? அப்பா. இப்பதான் சுதா எல்லா விஷயமும் சொன்னா. என்ன சொன்ன பொண்டாட்டி? ஹலோ, அப்பாவும் தனியா போய் மச்சி வீட்டுல போய் சமைக்கிறதாவும் எல்லாம் அப்ப போய் க்ளீன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா. சொல்லிட்டாளா அவன்கிட்ட? அப்பவே கேட்டேன் உன் பையன் எல்லாம் சொல்லிட்டியான்ட்டு. என்ன சொல்லுங்கிற? அவனா வந்து கேட்கறான். இப்போ நீ எல்லாத்தையும் சொல்லிடு. ஆமாண்டா, நாங்க 2 பேரும் தனியா சமைக்க போறோம். இப்போ என்ன அதுக்கு? நீயும் பொண்டாட்டியும் உன் பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருங்க. இனிமே நான் அந்த வீட்டு பக்கம் எட்டி பார்க்கவும் மாட்டேன், வரவும் மாட்டேன். நானும் என் வீட்டுக்காரும் கேட்டு வந்த முடிவு பண்ணிருக்கீங்க, சொல்லுங்க. யாரை கேட்கவும் எனக்கு அவசியம் இல்லை. உங்க அப்பாவே நான் கேட்கவே இல்லை. ஏண்டி போய் புழுவுற? இப்போ என்ன, இப்போ 2 நாள் சுபமுகூர்த்தனாலாம் நானும் அப்பாவும் போய் பால் காய்ச்சிட்டு அங்கேயே எல்லாம் குடி போகலான்னு இருக்கோம். இதெல்லாம் என்னைக்குமே உங்களுக்கு செட் ஆகாதுமா. நான் விடவும் மாட்டேன் உங்க 2 பேத்தையும். நீ உடனே நாங்க 2 பேர் போய்க்கிறோம். அம்மா பேசுறீங்க, என்ன பேசுறீங்க? இவ்வளவு வருஷமா கூடவே இருந்துட்டு இப்ப தனியா போறேன்னு சொன்னா என்ன ஆகுறது? நம்ம ஊர்ல இருக்கவங்க என்ன நினைப்பாங்கம்மா? எங்கப்ப சண்டை வந்து தானே ஆகணும். யார் வீட்டில் சண்டை இல்லாமல் இருக்கு? எல்லாம் சகிச்சுட்டு போறவங்க தான் இருக்காங்க. நானும் இத்தனை வருஷமா சகிச்சிட்டேன். இப்போ எனக்கு பிடிக்கல, அதான் வீட்டை விட்டு போறேன். ஊர்ல உள்ளவங்க என்னமா சொல்லுவாங்க? என்னையால எங்க அப்பா அம்மா கவனிக்க முடியல, வயசாயிடுச்சு, அதனால தனியா துரத்தி விட்டான் அப்படின்னு என்ன தானே குறை சொல்லுவாங்க. நான் தனியா விடவே மாட்டேன். உங்க 2 பேத்தையும் நான் கூடவே தான் வச்சுக்குவேன். வா சுதா வா, என் பையன் கிட்ட என்ன தோதி வச்சிருக்க? இங்க வந்து ஒரே போடா போடுறான். மரும புள்ள என்ன பண்ணுச்சு? அதையே திட்டிட்டு இருக்கப்ப பண்ண தப்புக்கு அதையே குறை சொல்லிட்டு இருக்க? நம்ம மரும புள்ள சுதா நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கோம் போகக்கூடாது அப்படின்னு. நீ அதை தப்பா புரிஞ்சுக்காத, சரியா? இதை சண்டையா பெருசா இருக்காத. வெளிப்படையா எல்லாம் சொல்லிடுறேன் கதிரு. எனக்கு அங்க போக விருப்பமே இல்ல. உங்க அம்மா தான் குதியா குதிக்கிறா. நான் என்ன பண்றது சொல்லு பாப்போம். நானே இப்பதான் ஹாஸ்பிட்டல் இருந்து உடம்பு முடியாம வந்திருக்கேன். என்னை இப்ப தனியா கூட்டிட்டு போறேங்கிறா. நான் என்ன பண்ணுவேன் கதிரு சொல்லு? உங்ககிட்ட சொல்ல முடியாம வெல்ல முடியாம நான் இருக்கேன். பரவாயில்லப்பா, விடுங்கப்பா. அம்மா செஞ்சதுக்காக நீங்க கவலைப்படுறீங்க, விடுங்க. நான் அம்மாட்டே பேசிக்கிறேன். அம்மா, உங்களுக்கு வயசாயிடுச்சு. இனிமேட்டு தனியா போய் சமைச்சு என்னமா பண்ண போறீங்க? இருக்கிற வரைக்கும் வாழ்நாள் ஃபுல்லா எங்க கூடயே இருங்க. நானும் நல்லா பார்த்துட்டு நான் சொன்னேன். இது வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சதே இல்லையா உனக்கு? நல்லது கேட்டது சொல்லு பாப்பா. எல்லாம் பார்த்து செஞ்சுட்டு தானே இருக்கேன். உனக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகும்போது எல்லாம் கூட்டிட்டு போறேன். மாத்திரை வாங்கும்போது வாங்கி தரேன். இப்ப ஏமா இந்த விஷயத்துக்காக நீ தனியா போறீங்க? எனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல, அதனால தான் போறேங்கிறேன். அத்தை, ஏன் போறீங்க தனியா? வேணா விடுங்க. உங்க பேத்தியை பார்க்க பிடிக்கலன்னா நீங்க பார்க்காதீங்க, பேசாதீங்க. அதுக்காக ஏன் தனியா போனுங்கிறீங்க? ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், சுவாதியை உங்க பேத்தியா ஏத்துக்க மனசு வரல. விடுங்க, அதான் எதுவுமே கம்பல்சனே பண்ணலையே. உங்களால் திட்டவும் இல்லையே, குறை சொல்லவும் இல்லையே. உங்க போக்கிலே நானும் விட்டுட்டேல. நீங்க ஏன் நாங்கள் இவ்வளோ எடுத்து சொல்லி எங்க போக்கு நீங்க வரமாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க. எவ்வளவோ எடுத்து சொல்லியும் எனக்கு அவளை பேத்தியா ஏத்துக்க மனசு வரமாட்டேங்குது. வேணா இதோட விட்டுருங்க. இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. நாங்க தனியா போறதுதான். நானும் எவ்வளவு பொறுமையா இருக்கிறது. இவங்க 2 பேரும் எவ்வளவு எடுத்து சொல்றாங்க. அப்பயாவது கேட்கறியா லட்சுமி? சொல்லு. வேண்டாம் போவாதீங்க, வயசானவங்க இங்கேயே இருங்க, நான் வேணா உங்களுக்கு சோறா வடிச்சு கொட்டல இது பண்ணலன்னு அப்படின்னு குறை சொன்னாங்களா? சொல்லு. வீடு அக்கா பக்கத்து வீட்டுலாம் போய் பாரு. மாமியார் மருமகளை எப்படி வச்சிருக்காங்க, ஏது வச்சிருக்காங்கன்னு உனக்கு அப்பதான் தெரியும். இங்க சுதா மருமங்க அப்படியா இருக்கு? உன்னைய ஏதாவது வேலை செய்ய சொல்லுது, அதை குடும்பப்படுத்துதா? சொல்லு பாப்போம். எந்த வேலையும் செய்ய வேணாத்த, நீங்க சும்மா இருங்க, நானே பாத்துக்கிறேன் தானே சொல்லுது. அதுக்காக நீயே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சுவாதிய அடுத்த வீட்டு பிள்ளையா இருந்தாலும் பேத்தியை ஏத்துக்க மனசு இல்லைங்கிற. அவங்களும் அதே சொல்லிட்டாங்களா, பேத்தி ஏத்துக்க வேணா, நீங்க பேச வேணா, நீங்க பாடுங்க இருங்கன்னு. அப்புறம் உனக்கு இப்படி? நானே இப்பதான் உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில வந்திருக்கேன். என்னை கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவ நீ? இப்படி சோறாக்கி போடுவியா நீ? உனக்கு உடம்பு சரியான என்ன பண்ணுவது? யார் பாக்குறது நம்மள? கடைசி காலத்துல யாருக்கும் வேதனை கொடுக்காத லட்சுமி, சரியா? சந்தோஷமா இருந்துட்டு சந்தோஷமா நம்ம இறுதி காலத்தை முடிச்சுட்டு போகணும், புரியுதா? ஏமாமா இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? ப்ளீஸ் மாமா, பேசாதீங்க இந்த மாதிரிலாம். இனிமேட்டு அத்தைக்கிட்டே கோவப்படாதீங்க. நல்லா பேசு. பிள்ளையும் கிளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுங்க. என்ன சொல்லிச்சு இவ்வளவு கோப்படுற? இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? அவ பண்றது அப்படிங்க. என் பிள்ளைகிட்ட இல்லாத புள்ளாதே சொல்லி என் பிள்ளை என்னை போய் பிரிக்க பாக்குறா. நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கோமே, அம்மா புள்ள பாசம் இருக்கே, இருக்கக்கூடாதுன்னு இப்படி பண்றா. லட்சுமி இவ்வளவு வருஷமா நீ நல்லா பாத்துக்கிட்டு சோறாக்கி போட்டு அத்தங்கிற மரியாதையோட நடந்துக்கிறாள். அவளை இப்படிதான் குறை சொல்லுவேன். உனக்கெல்லாம் இந்த பெரிய மருமக புஷ்பா மாதிரி தான் உனக்கு ஒத்து வரும். இதுக்காக இத்தனை வருஷம் நல்லா பாத்துட்ட மருமகளை விட்டுட்டு உன் பெரிய மருமக புஷ்பா ஒண்ணுமே உனக்கு கவனிக்க உள்ள செய்யவும் இல்ல. அவளை போய் தூக்கி வச்சு பேசுறியே. ஆமாங்க, அப்படிதான் பேசுவேன். சுதா அமுக்குலி மருமக, ஆனா புஷ்பா அப்படி கிடையாது. எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுவா, ஆனா கோப்படுவா. மனசுக்குள்ளார ஒண்ணு இருக்காது அவகிட்ட. மனசுல ஒண்ணுமே இல்லத்த. நானும் எதுவும் மனசுல வச்சுட்டு எதுவும் பேசவும் இல்ல, கோப்படவும் இல்ல. ஏமா சண்டை போட்டே இருக்கீங்க பாட்டி கூட? நாங்க வெளியே உட்காந்து படிக்கவே முடியல, அவ்வளவு சத்தம் கேக்குது. யார் உனக்கு பாட்டி? இப்ப எதுக்கு எனக்கு வக்காலத்து வாங்க பேச வந்துட்ட நீ? ஏன் பாட்டி, என்னை பிடிக்கலையா உங்களுக்கு? சுத்தமா வெறுத்துட்டீங்களா இப்படி பேசுறீங்க? ஆமா, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல. யார் பத்த பிள்ளையோ நீ? பாட்டி, என்ன உனக்கு லூசு பிடிச்சிச்சா, பைத்தியம் முடிச்சிச்சா? எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? எங்க அக்கா கூட இப்படி பேசிட்டு இருக்க? கொஞ்சமாவது வயசுக்கு தகுந்த மாதிரி பேச. ஏ சின்னது, ஜோதியை கூட பேத்தியாட்டுக்குவேன், ஆனா உன்னை பேத்தியை ஏத்துக்கவே மாட்டேன் எப்போதுமே. ஏமா இப்படி கோபப்படுற பாப்பா கிட்ட? அப்படிதான்டா, எனக்கு பிடிக்காம யாராவது என்கிட்ட பேச வந்தா எனக்கு கோவம் வரதான் செய்யும். இப்போதைக்கு வேணா அவளை பிடிக்காம இருக்கலாம், ஆனா அவ பாசம் கண்டிப்பா தெரிய வரும். எனக்கு என்னைக்கு தெரிய வேணாம். லட்சுமி நீ கொஞ்சம் கூட அடங்க மாட்டியா? இவ்வளவு தூரம் வளர்த்திருக்கியே, தூக்கி வளர்த்திருக்கியே பேத்திய, அதை வளர்ப்ப விட்டுட்டு இப்படி மாறா பேசுறியே, இதெல்லாம் என்ன நியாயம்? சொல்லு பாப்போம். நல்லா கேளுங்க தாத்தா.
வாடி வா, உனக்கு வக்காலத்து வாங்கி நான் பேசிட்டு இருக்கேன். இப்போ என்னைய திட்டிட்டு இருந்தீங்க. சுவாதியை பேட்டி ஏத்துக்கோ பாட்டி. நான் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டேன், சொல்லிட்டேன். ஜோதி நீ அமைதியா இருமா. அம்மா இப்போ என்ன உங்களுக்கு தனியா போகணும், தனியா போனா நீங்க நிம்மதியா இருப்பீங்க, அதானேமா உங்களோடது. பரவாயில்லம்மா, நீங்க தனியாவே போய்க்கோங்க, அப்பாவும் நீங்களும். எனக்கு எந்த ஆச்சப்படியும் இல்லை. என்ன கதிரு நீ எப்படி மாறிட்ட? என்னங்க இப்படி சொல்றீங்க? எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அம்மா கேட்கவே இல்லை, அவங்க மனநில இருந்து மாறவே இல்லை. அப்புறம் நான் என்ன பண்றது? எல்லாரும் எனக்கு தானே சண்டை போடுறீங்க. வேணா விடுங்க, நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். யாரும் இந்த வீட்டை விட்டு போக வேணாம். அக்கா நீ லூசு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா? ஆமா ஜோதி, என்ன பண்றது? பாட்டியும் கேட்க மாட்டேங்கிறாங்க, அவங்க மனநில இருந்து மாற மாட்டேங்கிறாங்க. அதுக்காக தான் நான் போறேங்கிறேன். நம்ம அமைதியா இருக்கா? அக்கா அப்படி பேசுறா, அதான் பதில் சொல்லு. ஆதி வேண்டாம்மா, நீ போவேணாம், விடு. பாரா, இப்ப கூட பொண்ணதான் தூக்கி வச்சு பேசுற, என்னை விட்டுட்ட. என்னம்மா நீ தான் தனியா போனுங்கிற, அதான் விட்டுட்டேன். இப்ப இப்படியும் பேசுற அப்படியும் பேசுற, என்னதாம்மா சொல்றது? எதுவும் சொல்ல வேண்டாம். நீ உன்னை பத்தி உன் வீட்டுக்காரம்மா பத்தி எல்லாரை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டேன். நானு வர சுப முகூர்த்தம் இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ளார வீட்டெல்லாம் காலி பண்ணிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் என்ன, நீங்க சந்தோஷமா இருங்கப்பா. சரிம்மா. ஏங்க பாத்தீங்களா, சொன்னனே சரிமாங்கிறாமே. பாருங்க உன் பிள்ளை எப்படி மாறிட்டான்னு. எவ்வளவு எடுத்து சொல்லி நீ கேட்கவே இல்ல, அப்புறம் என்ன பண்றது? விருப்பம் என்னமோ அதே செஞ்சு கொள்ளுச்சுமி. ஆனா என் பேத்திங்களை விட்டு எனக்கு மாற மனசு இல்ல. அப்புறம் நான் மட்டும் தனியா போய்க்கிறேன், நீங்க எங்கே இருங்க. சரிப்பா, நான் கடைக்கு போயிட்டு வரேன். அத்தை ப்ளீஸ் த, இந்த விட்டுட்டு போகாதீங்க த. நான் எவ்வளவோ கெஞ்சி கேட்குறேன், வேணாம் த. தனியாக போனால் உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் த. சோறாக்குறது சமைக்கிறது எல்லாம் என்னத்த செய்வீங்க? பாரு உன் மரும பிள்ளை எப்படி கெஞ்சி கேக்குது, அப்பயாவது புரிஞ்சுக்க மாட்டேன் நீ. என்னது உன் மருமக சொல்ல மாதிரி எனக்கு சக்தி இல்லை, உங்களுக்கு எதுவும் செஞ்சு போட மாதிரின்னு நினைக்கிறீங்களா? அவள் எப்படி சமைக்கிறதோ அதை விட நான் சூப்பராக சமைச்சு போகிறேன் உங்களுக்கு. என்னமோ சொல்ற, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு என்ன சொல்றது தெரிய மாட்டேங்குது. நான் அப்பயே ஆர்ட் ஆபரேஷன் பண்ணும் போதே அப்படியே மேலகத்திலே போயிருக்கலாம். யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாம நான் பாட்டுக்கு போயிருவேன். இப்ப பாரு, இருக்கவும் முடியாம வாழவும் முடியாம நான் பாட்டுக்கு நரக வேதனையில இருக்கேன். என்ன பண்றது? அப்புறம் வேற என்னதான் சொல்றது? நான் சொல்றது எது காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிற. எனக்கு பிடிக்காத செயலை நீ செய்யற. நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேங்க. நம்ம வீட்டுக்கு போறதுதான் நிச்சயம். உங்க பையனை செய்யன்னு சொல்லிட்டால, அப்புறம் என்ன, விடுங்க. இதை போட்டு குழப்பிக்காம இருங்க. ஆமா என்னாடி? ஆமா நம்ம உள்ளார போவோம், இங்க இருக்க வேணாம். ஏண்டி? அம்மா நம்ம சொல்றது எதுவுமே பாட்டி கேட்கவே மாட்டேங்கிறாங்களே, அப்புறம் எதுக்கு இங்கே நின்றுட்டு? வாமா போவோம், எனக்கும் படிக்கணுமா. சரி போடி. வாக்கா, நம்ம போய் படிப்போம், வா. வரேன் ஜோதி, நீ போ. பாட்டி சொல்லு. பாட்டி புஷ்பாத்தை சொல்ற மாதிரி எனக்கு எந்த சொத்து பத்தும் வேண்டாம். நான் என்னைக்கும் கேட்க மாட்டேன். அதே இப்ப சொல்ற, அத காரணம் காட்டியும் நீங்க என்னை வெறுக்கலாம்ல, அதுக்கு தான் சொல்றேன். நீ வேற, நான் வேற வழியில இருக்கேன். நீ இதை பேசிட்டு இருக்க. அடி சுவாதி, நீ உள்ளார போமா. இங்க நின்னா உங்க அப்பையே மேல் குத்தி குத்தி உன்னை பேசுவா. போமா. சரி தாத்தா. லட்சுமி, நான் சொல்றது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. நம்ம வாழ போறது இந்த கொஞ்ச காலம் தான். பேட்டிகளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு போலாமே. தனியா போய் என்னத்த கண்ட நீ? ஏன் இப்படி பேசுற? இவ்வளவு வருஷமா ஒன்னா வாழ்ந்துட்டு இப்ப தனியா போனா நமக்கும் கஷ்டமா இருக்கும்ல. அங்க போய் யார் கூட பேசுவ, என்ன பேசுவ சொல்லு பாப்போம். நான் முடிவு பண்ணிட்டேங்க, நம்ம போறதுதான். இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. அதான் எடுத்து சொன்னாலும் நீயும் பிடிவாத்துல இருந்து கீழே இறங்கி வர மாட்ட. அப்படியே தான் இருப்ப. என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. எல்லாம் ஒன்னா இருந்துட்டோம், அங்க போய் தனியா கஷ்டப்படுவோம்னு கவலைப்படாதீங்க. நான் இருக்கேன் உங்களுக்கு, சரிங்களா? நல்லா பாத்துக்கிறேன் உங்களை. எல்லாம் பாத்துக்கோ லட்சுமி, அது ஒன்றும் சொல்லல. அங்க போய் தினமும் அன்றாட நம்ம சாப்பிடணுமே, மளிகை ஜாமான் வாங்கணும், எல்லாமே இருக்கு செலவு, ஏகப்பட்ட செலவு இருக்கு. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவ? இங்க இருக்க வரைக்கும் துணியில மிஷின் போட்டு அலசிட்டு இருந்த, அங்க போய் என்ன பண்ணுவ? வந்து ஒரு சின்ன பேத்திட்ட கொடுத்துருவியா துணியா, இல்ல நீயே வந்து போட்டு போவியா சொல்லு பாப்போம். இந்த வீட்டுக்கே வரமாட்டேங்கிற, அங்க போய் நீ தோப்பியா? இனிமேட்டு புதுசா பழகிக்கலாங்க, யாரும் எதிர்பார்த்து இனிமேட்டு இருக்கவும் வேணாம். விடுங்க, நம்ம 2 பேர் துணி தானே, நானே துவச்சுக்குவேன். எதையும் போட்டு குழப்பிக்காம பேசாம படுங்க. அத்தையும் பிறகு பாத்துக்கலாம். நானு மச்சிருக்கு தேவையான ஜாமான்லாம் போய் எடுத்து வச்சுட்டு வரேன். ஒரு நாள் காது கொடுத்து வாங்க மாட்டேங்கிறா. இவ செய்யறதுதான் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கா. போ, என்ன பண்றதுன்னு தெரியல. பரவாயில்லையே, நம்ம வச்ச குழம்பாது நல்லா வாசனை கமகமங்குதே. அம்மலா பேரன் பேத்திங்களா ஹோட்டல் போயிருக்காங்க. நம்ம தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியதான். நம்ம வீட்டுக்காருக்கும் தோசை ஊற்றி விட்டலாம். ராணி, தோசை ஊத்திட்டியா? எனக்கு பசிக்குது. ஊற்றி எடுத்துட்டு வர இருங்க. சீக்கிரம் எடுத்துட்டு வா. சரிங்க. குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு, 2 நிமிஷம் இருங்க, தோசை ஊத்திட்டேன். சரி. இந்த மனுஷனுக்கு வயசான காலத்துல பொழுதுனைக்கு கடையில உட்காந்து வேலையும் சரியா போயிருது. பரிசீல இருப்பாரு, சீக்கிரம் தோசை ஊற்றி கொடுத்துடலாம் நம்மளும். அப்புறம் என்ன வேலை, போய் படுத்துற வேண்டியதான். காலையில இருந்துச்சு பாத்திரம் விளைக்கலாம். சாப்பிடுங்க, ரொம்ப பசிக்குது. நீங்க குடி என்கிட்ட. தேங்காய் சட்னி காலையில வச்சதுங்க, அதையும் தொட்டுக்கோங்க. சாம்பார் இப்போ வச்சது. சரி ராணி, 3 தோசை ஊத்திட்டு வந்திருக்கேன். 2 தோசை சாப்பிடுவீங்க, ரொம்ப பசிக்குது நீங்களா, அதான் 3 ஊத்திட்டேன். சாப்பிடுங்க. அப்படியா? சரி, நீ சாப்பிட்டியா? இனிமே தான் சாப்பிடணும். தோசை ஊத்தி எடுத்துட வேண்டியதானே, சாப்பிடலாம். இங்கே பசிக்குது நீங்களா, நான் உங்களுக்கு ஊத்தி கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடலாம்னு நினைச்சேன். சாப்பிட்டுட்டு இருக்கேன், போய் ஊத்திட்டு வா. சரிங்க. அப்படியே நமக்கு ஒரு தோசை ஊத்தியாச்சு, இன்னொரு தோசை ஊத்திக்கலாம். இதுலேருந்து வேலையா செஞ்சு முடியவே இல்லை. பேசாம அமலாட்டியா சொல்லி ஹோட்டல் யாரும் வாங்கி சாப்பிட்டுருக்கலாம். நம்ம வாய் சும்மான் இருக்காது, இங்கேயே செஞ்சுக்கணும்னு சொல்லியாச்சு. சரி என்ன பண்றது, தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியதான். தோசை ஊற்றிட்டோம், தோசை ஊற்றி அப்படியே சாப்பிட்டுருவோம். என்னங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ராணி, சாப்பிட்டு தட்டு உரமா வச்சிருக்கேன் பாரு. போய் கை கழுட்டு வந்துட்டேன், மாத்திரையும் போட்டேன், படுக்க போறேன் நானு. அப்படியா? சரிங்க, நானும் இப்பதான் சாப்பிட போறேன். சீக்கிரம் சாப்பிட்டு படு. வந்து மகன் அவங்களால ஹோட்டல் போயிருக்காங்களா சாப்பிட, கதவை பூட்டிட்டேன் நானு. வந்தோடனே கதை தட்டுவாங்க, நீயே திறந்து விட்டுரு.
ஆ சரிங்க, நீங்க போய் படுங்க, நான் பாத்துக்கிறேன். எங்க உங்க அம்மா காணா? சாயந்தரம் வந்து அப்பவே காணா. வாங்க மாப்பிள்ள உட்காருங்க, காப்பி குடிங்க, டீ குடிங்க வாங்க. சரி சாயந்தரம் கடையில வேலையா இருந்துச்சு, நானும் கிளம்பிட்டேன். எங்க போயிட்டாங்க? பக்கத்துல யார்கிட்டயாவது பேச போயிருப்பாங்க. டைம்ல யார் வீட்டுக்கு போறாங்க? அம்மாவே ஊருக்கு போயிடுச்சு. இந்த மனுஷன் கேள்வியா கேட்டு அவ்வளவுதான் என்னை கொல்ல போறாரு. எங்க போயிட்டாங்கன்னு சொல்லு ராணி. என்னங்க இதே திருப்பி திருப்பி கேக்குறீங்க? நான் தான் சொல்றேன்ல, மாடியில் தூங்க போயிருப்பாங்களா, பக்கத்து வீட்டுல போயிருப்பாங்க. எப்பவுமே எந்த தொணத்தொன்னு பேசிட்டு தான் படுப்பாங்க. சரி ஆளு காணா, அதான் கேக்குறேன். போய் படுங்க, காலையில உங்க மாமியார் பாத்துக்குவீங்க. ராணி நானும் கேட்பேன் அவங்கள, என்ன சாப்பிட்டீங்களா அத்தை, என்ன இதுன்னு கேட்பேன். அவங்களும் சாப்பிட்டேன் மாப்பிள்ள எதுவும் சொல்லுவாங்க. சரி அதான் கேட்கலான்ட்டு. யாராவது பேசிட்டே இருப்பாங்களா, அது எனக்கு தினமும் பழகிருச்சு. சரி அதான் இப்ப அமைதியா இருக்கு, இல்ல பேர பிள்ளைங்களா எல்லாம் ஹோட்டல் போயிடுச்சா, அப்ப அமைதியா இருக்கும், ஒரு மாதிரியா இருக்கு, அதான் எங்கன்னு கேட்டேன். காலையில எல்லாம் உங்க மாமியார் பாத்துக்குவீங்க, நீங்க போங்க ரெஸ்ட் எடுங்க. காலைல வேற கடைக்கு போகணும்ல. சரி காலைல பாத்துக்கலாம் அத்தையா, நீ சாப்பிட்டு சீக்கிரம் வந்து படு. சரிங்க. நான் தான் அதை ஊருக்கு அனுப்பி விட்டேன். இந்த மனுஷன் வேற இப்படி கேள்வியா கேட்கறாரு. காலையில இருந்துச்சு வந்து என்னென்ன கேட்க போறாரு தெரியலையே, நான் என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. இப்ப சொல்லி ஏதாவது மழுப்பியாச்சு, பதில் சொல்லியாச்சு. காலையில என்ன சொல்ல போறேன்னு தெரியலையே. சரி அதுவும் ஊருக்கு போயிருக்கு அப்படின்னு சொன்னா எதுக்கு இப்போ ஊருக்கு போயிருக்காங்க என்ன ஏதுன்னு கேட்டு நம்மளையும் சும்மா விட மாட்டாரே. என்னாச்சு ஏதாச்சு, நீ எது சொன்னியா, இது சண்டை போட்டியா அப்படின்னு நீ தானே கேட்பாரு இவரு. சொல்ல போறோன்னு தெரியல, காலையில பார்த்தா தான் தெரியும். சரி இப்போதைக்கு சாப்பிட்டுக்கலாம், காலையில பேசிக்கலாம். ஒன்னாதான் இங்கே இருப்பேன், ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்ட்டு இவட்ட சொல்லிக்கலாம். எது வந்தாலும் பாத்துக்கலாம்.